கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமை துதியும் உண்டாகட்டும். सारी आदर महिमा प्रभु की हो। இந்த நாளிலும் தேவ செய்திக்காக எடுத்துக்கப்பட்ட வேத வாக்கியம் आज के दिन के संदेश के लिए चुना हुआ वचन யாவரும் எழுந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை படிப்போம். फिलिपियों 2 का 12वीं वचन। सब खड़े होकर प्रभु की सम्मान देते हुए पढ़े। ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறதுபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். इसलिए है मेरे प्रियो, जिस प्रकार तुम सदा से आज्ञा मानते आए हो, वैसे ही अब भी न केवल मेरे साथ रहते हुए पर विशेष करके अब मैं मेरे दूर रहने पर भी डरते और कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ। आइए प्रार्थना करें। जीवित परमेश्वर स्वर्गीय पिता, आज भी तेरे उपस्थिति में बैठा हुआ हर एक व्यक्ति के ऊपर भी खुदावंद अपना वचन को, अपना योजना को प्रभु प्रकट करने के लिए हम प्रार्थना करते हैं। बोल रहे हम भी तेरी आत्मा से केवल बोलने के लिए सहायता किया जाए, ताकि हमारा जीवन में प्रभु का योजना पूरा हो सके। प्रभु आत्मा ही हमारा बातचीत करने के लिए इस समय को हम समर्पित करता हूँ। यीशु मसीह का पवित्र नाम से मान देंगे, आमीन। बैठिए। இந்த நாளிலும் தேவ செய்திக்காக காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். आज के दिन के संदेश के लिए जब प्रभु की बात जोते रहे तो प्रभु ने दिया हुआ इस वचन को आपके सामने हम बांटना चाहते हैं। இந்த நாளிலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமையின் செய்தியின் தொடர்பாக இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக। पिछले सप्ताह हमने सुना वचन के आगे उसके कंटिन्यूएशन में आज भी सुनने के लिए प्रभु ने ये वचन दिया है। கடந்த வாரத்திலே पिछले दिन में நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நமக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு வேறுதிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் நம்மோடு பேசினார்। पिछले दिनों में प्रभु ने हमें ये संदेश दिया, हमें प्रभु ने चुना है, अलग किया है, हम एक अलग किया हुआ जिंदगी बिताना है, क्योंकि प्रभु ने हमारे लिए एक दर्शन दिया है। उस दर्शन को लेते हुए हमें आगे दौड़ना है। கர்த்தர் நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் தந்திருக்கிறார்। हम में से हर एक को प्रभु ने बुलाया है और चुना है। அதை உறுதிப்படுத்தும்படியாகவும் தேவ ஆவியானவர் கடந்த வாரத்திலே நம்மோடு இடப்பட்டதை நாம் கேட்டோம்। और हमारे अपने अपने बुलाहट को और चुनाहट को हम चुने जाने का विषय को हम पक्का करना है। இவ்விதமாக நாம் செல்ல வேண்டிய ஒவ்வொரு பசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அவரவர் வாழ்க்கையிலே அவருடைய விருப்பத்தையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய தகுதியும் பற்றியும் கர்த்தர் நம்மோடு பேசினார்। तो हर एक की पवित्रता और योग्यता के बारे में प्रभु ने हमें सिखाया। இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தரிசனத்துக்கு और जो पाया हुआ उस दर्शन को ஒரு மிஷனும் தேவையா இருக்கிறது। उसके लिए एक मिशन या काम भी अवश्य है। மிஷன் ஃபார் யுவர் விஷன் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை தொடரலாம் என்று விரும்புகிறேன்। तो हमारा दर्शन के लिए मिशन है, इसके बारे में इस शीर्षक के ऊपर हम आज बात करेंगे। இந்த மிஷன் என்று சொல்லும்போது मिशन कहने पर இரண்டு விதமாக காணப்படுகிறது, ரெண்டு பக்கங்கள் காணப்படுகிறது। ஒன்று தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதற்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம்,
और इसका दो भाग है, एक हम अपना चुने जाने का या बुलाए जाने का विषय हम जो करना है काम, ரெண்டாவது கர்த்தர் நம்மோடு செய்ய வேண்டிய காரியத்தை, கர்த்தர் அபிஷேகங்களை தந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக உள்ள அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். और प्रभु के लिए हम क्या करना है, उसके लिए प्रभु हमें अभिषेक कर कर हमें क्या करना है, उस काम को हमारे हाथों में सौंपता है, वो भी मिशन है. இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆக வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறது. और ये दोनों को हम लेते हुए चलना है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இதுல யாரும் ஒன்றை விட்டு விட்டாலும் பிரச்சனை. दोनों को बराबर हम लेकर चलना है, इसमें एक को छोड़कर एक को लेंगे तो भी गलत. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் அது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்குரியதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. हमारा बुलाए जाना और सुने जाना हमारे व्यक्तिगत जीवन के लिए भी है, दूसरों को भी है. தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய வேலைக்குரிய காரியமாகவும் இருக்கிறது. इसलिए वो परमेश्वर के राज्य के काम बनता है. இந்த நாளிலே आज के दिन நான் நம்முடைய வேலை, நம்முடைய மிஷன், நம்முடைய தரிசனத்திற்கு நம்முடைய விஷனை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். आज का दिन हम देखने जा रहे हैं, हम अपना काम को कैसे पूरा करना है. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரிசனம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, और प्रभु ने हमारे व्यक्तिगत जीवन में अपने अपने हाथों में दिया गया दर्शन के लिए இது ஒவ்வொருவரும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். हमें से हर एक जन उसको पूरा करना है. ஆமென். आमीन. அப்ப தரிசனம் இருந்தால் இந்த செயல்பாடு, கிரியைகள் அல்லது மிஷன் தேவையா இருக்கிறது. यदि हमारे पास दर्शन है तो उसका काम भी होना चाहिए. நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மிஷன் உண்டு. हमें से हर एक को अपना अपना काम है. ஆமென். आमीन. இங்கு நாம் படித்த பிலிப்பியர் 2:12 படிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளே, और फिलिपियों 2:12 में जैसे हमने पढ़ते हुए सुना, அவர் சபைக்கு எழுதுகிறவர் பார்க்கிறோம், நீங்கள் சமீபமாயிருந்தாலும் தூரமாயிருந்தாலும் எப்பொழுதும் இதில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். अब भी ना केवल मेरे साथ रहते हुए पर विशेष करके अब मेरे दूर रहने पर भी डरते और कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ. ஆமென். आमीन. நாம் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இந்த ரட்சிப்பிற்குள் அடங்கி இருக்கின்றன. तो हमारा बुलाए जाना और चुने जाना इस उद्धार के लिए है. நாம் அவருடைய கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் हम प्रभु के अनुग्रह से उद्धार पाए तो भी அதை பரிபூர்ணப்படுத்துவதற்கு, उसको सिद्ध करने के लिए, पूरा करने के लिए அது நம்முடைய வேலையா இருக்கிறது. वो हमारा काम है. ஆமென். आमीन. तो ஆகையால் இங்கு வேதம் சொல்லுகிறது, work out your own salvation with fear and trembling. इसलिए लिखा है, डरते हुए कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ. Amen. Hallelujah. हालेलुया. तो அப்படியானால் நம்முடைய ரட்சிப்புக்காக அல்லது நாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விஷனுக்காக நாம் என்ன செயல்பாடுகளை செய்தோம், அது செய்து கொண்டிருக்கிறோம், அது நம்முடைய விஷனுக்கும் நம்முடைய அழைப்புக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வதற்கும் தகுதியாக இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ளும்படியாக ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். तो हम जो क्रिया कर रहे हैं, क्या वो हमारा उद्धार को पूरा करने के लिए, हमारा चुनाए जाने का, बुलाए जाने का कार्य को पूरा करने के लिए हमारा काम हो रहा है कि नहीं, हम जांचना है. தேவனுடைய ராஜ்யத்திலே और परमेश्वर के राज्य में நாம் யாவரும் அவருடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि हम राज्य के लिए बुलाए गए हैं. அவருடைய ராஜ்யத்திலே தனிப்பட்ட இடங்களிலே தனிப்பட்ட தகுதியோடு தனிப்பட்ட இடங்களிலே சிலர் சியோனுக்கென்றும், சிலர் மணவாட்டி என்றும், சிலர் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றும் நண்பர்கள் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். और परमेश्वर के राज्य में विभिन्न प्रकार की स्थान है, स्थल है, जिनको कौन सा स्थान में प्रभु रखना है. किसी को प्रभु याजक ठहराया है, किसी को राजा ठहराया है, किसी को दुल्हन की समान बुलाया है. तो इस तरह अपने अपने बुलाहट के अनुसार वहाँ पर पद मिलती है. சிலர் மிஷன் ஒர்க் என்று சொல்லும்போது வேறு விதமாக மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி மட்டும் நாம் சிந்திப்பதுண்டு.
मिशन वर्क कहने पर लोगों को आमतौर पर यही केवल मन में होती है कि एक दूसरे को कुछ ना कुछ करते रहना है। ஆமென். ஒரு நல்ல செயல்களை மற்றவர்களுக்கு செய்கிறதான் மிஷன் ஒர்க் என்று நாம் நினைப்பதுண்டு. एक अच्छा काम दूसरों के लिए भला करेंगे तो वही मिशन समझते हैं। ஆனால் மற்றவர்களுக்கு செய்தது மட்டுமல்ல, நமக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ये मिशन एक दूसरों के लिए केवल नहीं, अपने लिए भी करना है। ஆமென். आमेन। வேதம் சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மற்றவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. जैसे तुम अपने ऊपर प्रेम रखता है वैसे दूसरों पर भी प्रेम रखो लिखा है। மற்றவருக்கு தன் கண்ணு கெட்டு போனால் மற்றவருக்கு வழி காட்ட முடியாது. यदि हमारे आंखें खराब है, हम खुद अंधे, तो दूसरों को हम रास्ता नहीं दिखा सकते। இவ்விதமாக इस तरह the first is our mission towards our vision. तो सबसे पहले हम अपना उद्धार का कार्य को पूरा करना है। Amen. Amen. Hallelujah. Hallelujah. இதை பவுல் சபைக்கு சொல்லுகிறார். यही पौलुस कलीसिया को लिखा है। என்ன சொல்றாரு? நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். क्या लिखा है? डरते और कांपते हुए अपने अपने उद्धार का कार्य पूरा करते जाओ। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறின நமக்கு मसीह के ऊपर विश्वास रखकर उनको ग्रहण कर कर हम उनके संतान बने हैं। நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதுகளே நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். तो हम परमेश्वर के राज्य के विषय ही सोचना है। காரணம் அதுதான் எட்டர்னல் லைஃப் என்று சொல்கிறது, அல்லது கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கை என்று சொல்கிறது. वही आनंद जीवन है और मसीह के साथ जीने का है। आमेन आमेन। हालेलुया 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 हालेलुया। நாம் அவருக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु अपने लिए हमें बुलाया है और चुना है। அந்த தரிசனத்தை, அந்த நாம் செயல்படுவதற்கு வேண்டிய கிரியைகளை தேவாவியானவர் இன்று நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். उसके लिए हम क्या क्रिया करना है उसके बारे में प्रभु आज हमें याद दिलाना चाहता है। இதை பரிசுத்த பவுல் பேதுரு சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், பி வெரி கேர்ஃபுல், ஜாகிரதையாயிருங்கள், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படியாக. यही पत्रस भी कलीसिया को लिखा है, अपने अपने बुलाहट को कंफर्म करने के लिए उद्धार को पूरा करो। அப்படி என்ன மிஷன் ஒர்க் நமக்கு? ऐसे क्या काम है हमारा? நம்முடைய ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துவதற்கு हमारा उद्धार को पूरा करने का कार्य क्या है? நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, हमारे दर्शन को पूरा करने के लिए என்ன மிஷன் ஒர்க்கை கர்த்தர் இங்கு விரும்புகிறார்? क्या कार्य को प्रभु यहाँ पर चाहता है? அந்த ஒர்க்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதா? क्या वो काम हमारे जीवन में पूरा हुआ है? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேலை முடியாவிட்டால் the work is incomplete. यदि इस काम को हम पूरा नहीं किया तो वो अधूरा ही रहता है। तो இதை வேதம் சொல்கிறது, கடைசி மட்டும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். इसलिए लिखा है जो अंत तक स्थिर रहेगा वही उद्धार पाएगा। ஆமென். ஆக இந்த வேளையிலே तो நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வேலைகள் செய்து முடித்திருக்க வேண்டும்? हम क्या क्या काम पूरा करना है? மிஷன் மீன்ஸ் ஒர்க்ஸ், வேலை. मिशन मतलब काम। முதலாவது ஒரு பெரிய வேலை என்ன சொன்னால், सबसे बढ़कर एक काम क्या है? ரிப்பெண்டன்ஸ், मन फेरना। ஆமென். आमेन। இந்த மனம் திரும்புதல் ये जो मन फेरना சுவிசேஷத்தின் முதல் செய்தியாக இருக்கிறது, கடைசி செய்தியாக இருக்கிறது. सुसमाचार का पहला संदेश भी है और अंत का संदेश भी है। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। இல்லையா? வேலையை பற்றி பேசும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? काम के बारे में सुनना बहुत कठिन लग रहा है। இயேசு கிறிஸ்து சரீரத்தில் உலகத்து வருவதற்கு முன்னாக யோவான் ஸ்நானகனை முன்குறித்தியே பெரிய தீர்க்கதரிசியாக இவ்வுலகத்திலே
கர்த்தர் அனுப்பினார். यीशु मसीह की शरीर में आने के पहले ही यूहन्ना बपतिस्मा देने वाला को प्रभु संसार में भेजा। ஆமென். आमीन। அவன் வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான். वो सारे भविष्यद्वक्ताओं में से एक बड़ा भविष्यद्वक्ता था जो प्रभु के लिए मार्ग तैयार करने वाला था। அவன் என்ன வேலை செய்தான்? उसका काम क्या था? அவன் மனம் திரும்பலை பற்றி பேசினான். அவன் वो मन फिराव के सुसमाचार दिया। ஆமென். आमीन। அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யவில்லை. वो चमत्कार करने के लिए नहीं வேற किया ஒன்றும் பெரிய வேலை செய்ததாட்டு வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லை. और कोई बढ़कर चमत्कार के काम नहीं किया। அதே மனம் திரும்பலை பற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தான். केवल वो यही प्रचार किया था। जंगल में उसकी वाणी यही सुनाई देते थे कि मन फिराओ, अपने अपने पापों के लिए पश्चाताप करो। இந்த வேலைக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து ஆயத்தப்படுத்தும்படி இவ்வுலகத்திலே அவர் அனுப்பி தெரிந்து கொண்டார். और इस काम के लिए एक बड़ा भविष्यद्वक्ता को प्रभु ने चुना और संसार में भेजा। நீங்கள் கடைசி செய்தியை பார்க்கும்போது புக் ஆஃப் ரெவலேஷனில் படிக்கும்போது சபைக்கு சொல்லும்போது மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். और प्रकाशित वाक्य में भी अंत की पुस्तक में भी ये लिखा है, मन फिरो, यदि मन नहीं फिरोगे तो तेरा दिया बुझाया जाएगा, हटा दिया जाएगा। ஆக மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்கிறது. तो मन फिराव का काम एक बड़ा काम है। ஆமென். आमीन। இன்று தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். आज प्रभु की आत्मा हमसे ये कहता है, நீ இந்த மனம் திரும்புதல் வேலையை எவ்விதமாய் செய்து முடித்தாய்? हम अपने जीवन में ये मन फिराव का काम कैसे पूरा किया है? ஏன் மனம் திரும்ப வேண்டும்? और क्यों मन फेरना है? மனம் திரும்பாதபடிக்கு நாம் செல்ல வேண்டிய அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை, கர்த்தர் தந்திருக்க அழைப்பை நாம் செய்து முடிக்க முடியாது. क्योंकि मन फिरे बिना जो दर्शन प्रभु हमारे लिए रखा है, दिया है, उसको हम पा नहीं सकते और उसको पूरा नहीं कर सकते। தேவனுடைய ராஜ்யம் not by compulsion. परमेश्वर के राज्य जबरदस्ती करके नहीं, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாயிருக்கிறது. क्योंकि वो हमें प्राप्त करने का प्रयत्न करने का विषय है। இதை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், முன்வைத்த காலை கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னோக்கி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவனே கிடையாது. इसलिए यीशु मसीह ने कहा, जो हल के ऊपर हाथ रखकर जो पीछे मुड़कर देखता है वो परमेश्वर के राज्य के योग्य नहीं है। ஆமென். आमीन। கலப்பையை கை வைக்கும்போது, जब हल के ऊपर हाथ रखते हैं, இந்த கேச்சுவாடி பண்ணும்போது அது எங்கே மண் உருள வேண்டும், எங்கே விட்டு இருக்கிறது, எங்கே ஹார்டாக இருக்கிறது, எங்கே சாஃப்டாக இருக்கிறது பார்த்து தான் செய்ய வேண்டும். और वो किसान जब उसके ऊपर हाथ रखा है तो उसको आगे देख के मिट्टी को कैसे खुदाई करना है उसके हिसाब से वो करता है। ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। சோ அந்த வேலை சரியா செய்வதற்கு, और उस काम को पूरा करने के लिए so we must focus the direction. हमें पूरा ध्यान उस पर होना चाहिए। நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? तो हम क्यों मन फेरना है? நாம் முன்பு பாவங்கள் செய்து நம்ம மனது விருப்பத்தின்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். क्योंकि हम पहले अपने अपने मन मर्जी से पाप करते थे, अपने अपने मर्जी से चलते थे। அறிந்தோம் அறியாமலும் பாவம் செய்து கொண்டிருந்தோம். जाने में भी अनजाने में भी पाप हमारे जीवन நீ में நேர் வழிக்குள் வருவதற்கு, तो इसलिए एक सीधे मार्ग में ஜீவ चलने के பாதைக்குள் लिए, வருவதற்கு, जीवन के मार्ग में தேவனுடைய चलने के लिए, ராஜ்யத்திற்கு செல்வதற்கு परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए உன்னுடைய மனம் திரும்ப வேண்டும். हमें मन फेरना अवश्य है। ஆமென். आमीन। மனம் திரும்பாதபடிக்கு நாம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நாம் பிரவேசிக்க முடியாத காரியம். और मन फिरे बिना हम परमेश्वर की इच्छा पूरा नहीं कर सकते और परमेश्वर के राज्य में भी प्रवेश नहीं कर सकते। ஆமென். आमीन। ஜீவ வழியில் செல்வதற்கு, நீதியின் மார்க்கத்தில் செல்வதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாய நிலை உண்டு.
धार्मिकता का मार्ग में चलना है, जीवन के मार्ग में चलना है, तो मन फिराव बहुत आवश्यक This is है। a great job. ये बड़ा काम है இது தேவனுடைய கிருபையினாலே और प्रभु के अनुग्रह से நமக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. प्रभु की आत्मा हमारा पापों को स्मरण दिलाता है। ஏன் பாவத்தை உணர்த்த வேண்டும்? क्यों प्रभु निरुत्तर करना है? நீ மனம் திரும்பும்படியாக. हम मन फेरने के लिए। ஆமென். आमीन। ஹalleluya. Hallelujah. ஆக மனம் திரும்பாதபடிக்கு பாவ மன்னிப்பு பெறுவது முடியாத காரியம். मन फिरे बिना पाप की क्षमा पाना असंभव है। பாவ மன்னிப்பு பெறாதபடிக்கு ஜீவ மார்க்கத்தில் நடப்பதே முடியாத காரியம். पाप की क्षमा पाए बिना जीवन के मार्ग में चल नहीं सकते। ஆமென். आमीन। ஆக இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே the remission of sin என்ற வேலையை செய்து முடித்திருக்க வேண்டும். और दूसरा काम पाप के धुल जाने का काम भी करना है। ஆமென். आमीन। ஹalleluya. Hallelujah. மனம் திரும்பல் மட்டும் போதாது. मन फेरना केवल काफी नहीं, அந்த வேலை பரிபூர்ணம் அடைவதற்கு நீ தேவ சமூகத்தில் செல்வதற்கு பாவ மன்னிப்பும் பெற்றிருக்க வேண்டும். और उसको काम को पूरा करने के लिए पाप की क्षमा भी पाना है, तभी हम प्रभु के सामने जा सकते हैं। ஸோ இந்த பாவ மன்னிப்பு பெறாதபடிக்கு நாம் ரட்சிப்புக்கு நேராக கடந்து செல்ல முடியாது. पाप की क्षमा पाए बिना उद्धार का कार्य पूरा नहीं कर सकते। ஹalleluya. हालेलुया। ஸோ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நிறைவேற்றுவதற்கு तो हमारा बुलाए जाना और चुने जाना दोनों को हम पूरा करने के लिए, सिद्ध करने के लिए நம்முடைய பாவங்களை மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். पाप की क्षमा का निश्चय हम पाना है। பாவம் மன்னிக்கப்படும் போது जब पाप की क्षमा हम पाते हैं, தேவ சமாதானம் நம்மத்திலே உண்டாகும், உருவாகும். परमेश्वर की शांति हमारा बीच में उत्पन्न होगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। பாவம் இருக்கும் வரை जब तक पाप रहेगा சமாதானம் இல்லை. शांति नहीं है। இந்த பாவத்தை இருந்து மீட்டு கொள்வதற்கு தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். पाप से हमें छुड़ाने के लिए प्रभु की आत्मा हमें सहायता करता கர்த்தர் है। வசனத்தை நம்மோடு பேசுகிறார். प्रभु अपना वचन हमें देता है, நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறார். एक अच्छी संगति देता है, தேவ ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். और प्रभु की आत्मा कलीसिया से बात करता है। ஆமென். आमीन। ஏன் பேசுகிறார் தேவ ஆவியானவர்? क्यों प्रभु की आत्मा हमसे நாம் बात மனம் करता है? திரும்பும்படிக்கும் कि हम मन फिरे, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கும். पाप की क्षमा पाए। அல்லேலூயா. हालेलुया। அநேக வியாதிகளில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். और बहुत सारे बीमारियों का छुटकारा पाने के लिए, स्वस्थ पाना तो भी, चंगाई के लिए भी पाप की क्षमा होना जरूरी है। இந்த ரெமெடியாக ஹாஸ்பிட்டல்ஸ் மற்ற காரியங்களை தேடி அறிந்து வைத்து படுத்திருக்கிறோம். हम इलाज करने के लिए हॉस्पिटल जाते हैं, डॉक्टर्स है, ஆனால் உண்மையான ஒரு ஹீலிங், और इससे बढ़कर एक चंगाई, நம்ம இந்த பாவ மன்னிப்பின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது जब पाप की क्षमा का कार्य पूरा होने पर அந்த ரூட் காஸ் மாறிவிடும். கர்த்தர் நம்மை முற்றிலுமாக சுகப்படுத்துகிறார். कोई कोई बीमारी आने के कारण पाप, तो वो पाप अट जाए तो उस बीमारी से प्रभु चंगाई देता है। ஆமென். आमीन। தேவனுடைய ஜனமே, प्रिय लोगों, பாவ மன்னிப்பு ஏதோ ஒரு ஆப்ஷன் கிடையாது. இட் இஸ் அ மேண்டேட்டரி. पाप की क्षमा पाना कुछ चुनने का विषय नहीं है, पर वो जरूरी है। இது இல்லாமல் நாம் பாவத்தின் வல்லமைக்கும் பாவத்தின் தண்டனைக்கும் நாம் காத்திருப்போம். ये नहीं पाए तो हम पाप के लिए जो दंड है उसके लिए तैयार होंगे। Praise the Lord. Hallelujah. हालेलुया। அப்போ இது ஒரு வேலையாக நாம் கருத வேண்டும். तो इसलिए इसको एक काम समझना है। Therefore நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய வாழ்க்கையை செய்யப்பட்டிருக்கிற பாவங்களிலிருந்து ஒரு ரிமிஷன், ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டியது. இட் இஸ் அ ஒர்க் ஃபார் யுவர் காலிங். तो जाने अनजाने में जो भी पाप हमारा जीवन में आए हैं उसमें से क्षमा पाना हमारा काम है। இந்த வேலை முடிந்திருக்கிறதா? क्या हम इस कार्य को पूरा किया है? Of course, மனம் திரும்பல் is a continuous process till the perfection.
और मन फेरना भी अंत तक करने का काम है। Amen. आमेन। Hallelujah. हालेलुया। நான் நம்முடைய மிஷனை பற்றி பேசுகிறேன். हमारा काम के बारे में बात कर रहे हैं। இயேசு கிறிஸ்து சொன்னார் சீசர்களை பார்த்து, यीशु मसीह ने चेलों से कहा, நீங்கள் படிக்கும்போது ஐ திங்க் லூக்கா என்று நினைக்கிறேன், லூக்கா 24 verse 47. लूका रचित सुसमाचार 24 का 47। அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சர்வ தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். और यरूशलेम से लेकर सब जातियों में मन फिराव और पाप की क्षमा का प्रचार उसी के नाम से किया जाएगा। ஆமென். ஹல்லேலூயா. இது செய்யும்படியாக சீசர்களுக்கு கட்டளையிட்டு அதை செய்யும்படிக்கு நான் சொன்னதாக்கு நீங்களே சாட்சிகள் என்று சொல்கிறார். और ये प्रभु ने करने के लिए अपने चेलों से कहा और उसके लिए उनको गवाह भी ठहराया। ஆமென். आमीन। तो இதற்காக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். और ये प्रचार किया जाना है। அப்போ இந்த மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு இஸ் a very mandatory to enter the kingdom of God and to complete your mission. तो मन फिराव और पाप की क्षमा ये दोनों बहुत अवश्य है हमें परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए भी और हमारे दर्शन को पूरा करने के लिए भी, उद्धार पूरा करने के लिए भी। நீங்கள் இப்பொழுது அட்வான்ஸ்ல பார்க்கும்போது the people planning mission for space, mission for moon, mission for ஒவ்வொரு கோள்களுக்கும் செவ்வாய் கோளம் மற்ற செல்வதற்கு they are putting some mission. तो इन दिनों में लोगों की बुद्धि इतना बढ़ चुका है, टेक्नोलॉजी इतना बढ़ चुका है, लोग ऐसे भी योजना बनाते हैं मंगल ग्रह में जाने के लिए क्या किया जाएगा, कैसे वहाँ जाएं, यहाँ वहाँ कैसे घर बसाएं। கடந்த நாட்களில் பேப்பரில் படித்த ஞாபகம் இருக்கிறது, 2050க்கு உள்ளாத 70,000 பீப்புள் செவ்வாய் கோளகத்திலே தங்கும்படிக்கு மிஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு। और उसके लिए काम चल रहा है 2050 के अंदर 70,000 लोग मंगल ग्रह में जाके वहाँ रह सकते हैं। ஆமென். நாம் मंगल கோளுக்கு போக முடியாது, हम उस मंगल ग्रह में नहीं जाएंगे, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். पर हम स्वर्ग राज्य में जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். प्रभु हमें बुलाया है और चुना है। आमेन. आमेन। So it's a great mission. तो ये एक बड़ा काम है। आमेन. आमेन। இதை நாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டும். जिसको हम इस तैयारी में हमें जुड़ना है, इसके लिए काम करना है, प्रयत्न करना है। हालेलुया. हालेलुया। அந்த வேலைக்கு प्रिपरेशन தான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்। और इस काम को पूरा करने के लिए ही मन फिराव और पाप की क्षमा करना है। மூன்றாவது और तीसरा काम है, நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் பிறப்பது। पहले भी कई बार कह चुका है, मन दोबारा जन्म होना। इट इज नॉट अ ऑप्शन, இது ஒரு ஆப்ஷனல் கிடையாது, ये एक चुनने का विषय नहीं, बट इट्स मैंडेटरी, ये अवश्य है। கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, நீங்கள் மறுபடியும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை। यदि तुम दोबारा जन्म ना होगे स्वर्ग राज्य में प्रवेश नहीं करोगे। आमेन. आमेन। हालेलुया. हालेलुया। அவர் முடியாதுன்னு சொல்லிவிட்டார், இது செய்யாவிட்டால் முடியாதுன்னு சொல்லிவிட்டார்। तो प्रभु ने कह दिया, ये नहीं किया तो नहीं हो सकता है। மறுபடியும் பிறப்பது அந்த வேலை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா? तो दोबारा जन्म होने का विषय क्या हमारे जीवन में पूरा हुआ है? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான்। यदि कोई मसीह में है वो नई सृष्टि है। ஆக கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுவதுதான் மறுபடி பிறந்ததுக்கு ஒரு நிறைவான ஒரு உதாரணமாகவும்
ப்ரூவாகவும் இருக்கிறது. तो प्रभु की आत्मा पाने से ही वो एक सबूत है कि हम दोबारा जन्म हुए हैं. ஆமென். आमीन. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் வருவதுதான், கிறிஸ்துவினால் பிறப்பதுதான், பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதுதான் என்ன மறுபடியும் பிறந்ததற்கு உதாரணம். प्रभु की आत्मा को, मसीह की आत्मा को पाना ही दोबारा जन्म हुआ है सबूत है. காரணம் இந்த பழைய மனுஷ ஆவிகள் நாம் பிறந்தோம். क्योंकि पहले हम मनुष्य की आत्मा के हैं. தாவீது சொல்கிறான், என் தாய் கற்பத்தில் பாவத்தில் என்னை பிறப்பித்தாள். और दाऊद ये कहता है कि मेरी माँ मुझे पाप से जन्म दिया பாவ உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் और पाप की दुनिया में रहा है. तो ஆக இந்த வேளையில நீ இந்த நிலையிலே நீ உன்னுடைய அந்த பரலோகத்தின் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. तो ऐसे रहते हुए स्वर्गराज्य के उस दर्शन को हम पूरा नहीं कर सकते. ஆக நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். इसलिए हमें दोबारा जन्म होना है. இதை நிக்கோதேமுக்கு கர்த்தர் சொல்கிறார். निकोदेमुस को प्रभु ने यही उत्तर दिया. நீ போதகனாயிருந்தும் இவையை பற்றி நீ அறியவில்லையா? तुम एक गुरु होते हुए इन बातों को नहीं जाना. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், यदि कोई दोबारा जन्म ना लेगा तो பரலோகத்தில் वो பிரவேசிப்பதில்லை. स्वर्ग राज्य में प्रवेश नहीं करेगा. ஆக இந்த மிஷனை நாம் நிறைவேற்றுவதற்கு तो इस कार्य को पूरा करने के लिए பாவ மன்னிப்பு பெற்றாலும் போதாது, पाप की क्षमा पाना केवल काफी மனம் नहीं, திரும்பினால் மட்டும் போதாது. मन फेरना केवल काफी नहीं, And you born in Christ. हमें प्रभु में जन्म लेना है. Amen. आमीन. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, और मसीह को अंदर पाना है, பெற்றுக்கொள்வது, अंदर पाना है, தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டிய அதிகாரத்தை கொடுப்பது, और परमेश्वर के संतान होने का अधिकार पाना, receive the power of to become the children of God. और परमेश्वर की सामर्थ को पाकर उनकी संतान बनना. Amen. Hallelujah. हालेलुया. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டிய the authority பெற்றிருக்கிறோமா? क्या हम परमेश्वर के संतान बनने का अधिकार पाए हैं? Therefore Bible says பரிசுத்த ஆவினாலே முத்திரை போடப்பட வேண்டும், போடப்பட்டவர்கள் நித்திய வாழ்வுக்கென்று எழுந்திருப்பார்கள். और पवित्र आत्मा के द्वारा मोहर लगाया जाना जरूरी है, वही छुटकारा का दिन में छुटकारा ஆக पाएंगे. தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கும் तो परमेश्वर के राज्य में प्रवेश करने के கர்த்தர் लिए தம்முடைய தந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நிறைவேற்றி முடிப்பதற்கும் प्रभु ने दिया वह उद्धार को पूरा करने के लिए நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். இட் இஸ் நாட் ஆப்ஷனல் பட் இஸ் மேண்டேட்டரி. हम आत्मा से दोबारा जन्म होना अवश्य है. ये चुनने का विषय नहीं है, पर ये करने का विषय है. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஸோ இந்த இந்த ரீஜெனரேஷன் சொல்வது நாம் தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய ஆவியினாலும் உண்டாயிருக்கிறது. तो दोबारा जन्म होना प्रभु की धार्मिकता के द्वारा और प्रभु की आत्मा के द्वारा पूरा होती है. எவர்கள் நீதியின் மேல் பசி தாகமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லப்படுகிறது. जो धार्मिकता के ऊपर प्यासा है वो तृप्त किया जाएंगे. ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும், தேவ வார்த்தையிலே நான் நிலைநிற்க வேண்டும். அவருடைய இந்த வாஞ்சையும் தாகமும் எவருக்கு இருக்கிறதோ, और प्रभु के वचन पाना है और वचन अनुसार चलना है, ऐसे जिसके प्यास है और भूख है, அவர்கள் மறுபடியும் பிறப்பார்கள். वो दोबारा जन्म लेंगे. I mean, Bible say God will fill his spirit. क्योंकि प्रभु उनकी आत्मा को तृप्त करेंगे लिखा है. Amen. Amen. அவிதமாக அவருடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் பிறந்தவர்கள் ऐसे परमेश्वर के आत्मा से और वचन से जो जन्म लिया है, இந்த மறுபடியும் பிறக்கிற வேலையை செய்து முடித்தவர்கள். वो दोबारा जन्म होने का काम को पूरा ஆமென். किया கர்த்தருக்கு है. மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஆமென். ஹalleluya. हालेलुया. இது ஒரு வேலையாக கருத வேண்டும். तो ये सारे बातों को हम एक काम समझना है. நான் தேவ சமூகத்தில் ஒரு நாள் காத்திருந்த போது एक बार प्रभु की बाट जब जोते रहे थे, பரிசுத்த பவுல் ஒரு நோட்டட் பண்ண ஒரு வசனம் என் மேல் பேசினது. और पौलुस ने कहा एक वचन
मेरे अंदर काम किया। அந்த வசனம் என்னவென்றால், वो वचन क्या है कि நான் அவர் சொல்லுகிறேன், நான் உங்களுக்காக கிறிஸ்து உருவாகும் மட்டும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். मसीह उत्पन्न होने तक मैं गर्भवेद दर्द सहता हूँ। இதன் அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? மினிஸ்ட்ரியில, सेवकाई में, சபையில कलीसिया में கிறிஸ்து உள்ளே பிறப்பதற்கு, हर एक के अंदर मसीह जन्म लेने के लिए, கிறிஸ்துவானவர் உருவாவதற்கு मसीह आपके अंदर उत्पन्न होने के लिए அவர் கற்ப வேதனைப்படுகிறாரா? पौलुस कहता है कि गर्भवती की जैसा दर्द उठाता हूँ। That means इसका मतलब he working, उसके लिए वो काम कर रहा है, he took him pain, वो दर्द सह रहा है to regenerate. दूसरों को जन्म के लिए। Amen. आमेन। இதே போல நம்முடைய சபையிலும் इस तरह हमारे कलीसिया में भी கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை प्रभु आपके अंदर उत्पन्न होने तक நான் மகிழ்ச்சியா இல்லை. मैं खुश नहीं हूँ। நீங்கள் மறுபடியும் பிறகாகவிட்டில் आप हर एक जन दोबारा जन्म नहीं लेने तक, ना लेने तक, அது எனக்கு மனவேதனையா இருக்கும். मेरे लिए वो बड़ी मन की दुख की बात है। Amen. आमेन। I took a pain वो दर्द में सहता हूँ and work for them. और उसके लिए काम करते हैं। இது சபையின் வேலை. ये कलीसिया का काम है। Amen. Amen. Hallelujah. 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 ஆகையால் கிறிஸ்துவானவர் உங்கள் உருவாகும் மட்டும், அவர் உள்ளே வாசம் செய்யும் மட்டும், इसलिए मसीह आपके अंदर उत्पन्न होने तक, आपके अंदर वास करने तक அவன் பிரயாசப்பட்டதாக is acknowledged in his book. पौलुस कहता है कि मैं दुख सहा। Amen. आमेन। ஆக இந்த வேளையிலே तो इस तरह நம்முடைய வேலை செய்வதற்கு, நம்முடைய விசனை, நம்முடைய காலிங்கை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு हम भी अपना चुने जाने का, बुलाए जाने का, उद्धार पाने का कार्य को पूरा करने के लिए நான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற, மறுபடியும் பிறக்கிற இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறோமா? हम प्रभु में दोबारा जन्म होने का काम को पूरा करना है। கடைசியாக तो अंत में to complete our mission, हमारा काम को पूरा करने के लिए we must yield the good work. Yield the good work. நல்ல வேலை, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். अच्छा क्रिया को हम प्रकट करना है। ஆமென். आमीन। அந்த நற்கிரியை என்றால் என்ன? ये अच्छा भला काम क्या है? நீங்கள் யோவான் 15:16 படிக்கும்போது यूहन्ना 15 का 16 में देखते हैं, அவர் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். प्रभु कहता है मैंने तुम्हें चुना है, तूने मुझे नहीं चुना है। நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். मैंने तुम्हें नियुक्त किया है कि तुम जाकर फल लाओ और तुम्हारा फल बना रहे, कि तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगो वह तुम्हें दें। Amen. आमीन। இங்கே the purpose of choosing, तो चुने जाने का उद्देश्य இங்கு கனிகளை கொடுப்பது என்று வேதம் சொல்கிறது. फल लाने का है। இங்கு கனி என்று சொல்லும்போது फल कहने पर டிவைன் நேச்சர், आत्मिक स्वभाव। ஆமென். आमीन। 9 ஆவிக்குரிய கனிகளை பற்றி நமக்கு தெரியும். हम जानते हैं 9 प्रकार की आत्मा का फल के बारे में। அந்த கனிகளை கொடுப்பதற்காக और वो 9 प्रकार की आत्मा का फल लाने के लिए அது ஒரு குட் ஒர்க்காக இருக்கிறது. वो एक भला काम है அதை நீ நிறைவேற்ற வேண்டும். और उसको हम पूरा करना है। இந்த கனிகளை கொடுப்பது இஸ் நாட் ஆல் ஆர்
ஒர்க் பேஸ் அல்லது கேரக்டர் பேஸ்டாக இருக்கிறது. तो फल लाना सब कुछ हमारा स्वाभाविक बात है. அல்லேலூயா. हालेलुया. இந்த நோக்கம் நிறைவேற்றப்படுவது மீன்ஸ் யூ ஆர் டிட் த மிஷன் ஒர்க். यदि हम फल ला रहे हैं, फल लाने का उद्देश्य को पूरा कर रहे हैं तो हमारा उद्धार का कार्य हम पूरा कर रहे हैं. இயேசு கிறிஸ்து பரிசேயர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், फरीसी लोगों से यीशु मसीह ने कहा, உங்கள் நீதி பேசிட்டு ஜனங்கள் சொல்லும்போது சொல்கிறார், உங்கள் நீதி இந்த பரிசேயரை காட்டிலும் அதிகமாயிராவிட்டால் பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். प्रभु अपने पीछे चलने वालों से कहा, इन फरीसी लोगों से बढ़कर तेरी धार्मिकता नहीं है तो तुम स्वर्ग राज्य में प्रवेश नहीं करोगे. இதன் அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? The righteousness work धार्मिकता की क्रिया must be increased, वो बढ़ते जाना है, not comparing to others. दूसरों को देख के या कंपेयर करके नहीं. கர்த்தர் உனக்கா எதற்காக தெரிந்து கொண்டாரோ, प्रभु ने आपको किस लिए चुना है? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். जगत के लिए हम ज्योति है. நம்முடைய வேலை நல்ல நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அந்த உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரமபிதா பிரியப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. हमारे अच्छे भला काम एक प्रकाश देने वाला काम होना चाहिए, उससे स्वर्गीय पिता खुश होंगे. அப்ப கர்த்தர் நம்மில் வந்திருக்கிற அந்த மிஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு तो प्रभु ने दिया हुआ उस काम को पूरा करने के लिए நாம் நற்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम अच्छे काम करने वाला बनना है. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. நம்முடைய விஷன் என்னது? हमारा दर्शन क्या है? To meet our Lord Jesus Christ. हम प्रभु से मिलना है. ஆமென். ஆமென். தேவ சமூகத்தில் பிரவேசிப்பது, और प्रभु के सम्मुख खड़ा होना है. ஜெருசலேமிலே வாசம் செய்வது, यरूशलेम में वास करना है. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் நித்திய வீட்டிலே வாசம் செய்வது. और आनंद काल तक जो प्रभु ने हमारे लिए तैयार किया है उस भवन में वास करना है. This is our mission. ये हमारा मिशन है. Hallelujah. Amen. तो இதற்காக और उसके लिए கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக வாழ்ந்தாலும் எவ்விதமாக இருந்தாலும் அது முடியாத காரியம். हम कैसे भी अपने मन मर्जी से रहेंगे तो ये कार्य पूरा नहीं होता. நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை ஆவியை பெற்றவன் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பான். जो पवित्र आत्मा पाया है वो पवित्र आत्मा के द्वारा आत्मा का फल लाएगा. அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். और वो फल लाना So है. work among the characteristics of the divine nature. तो ईश्वरीय स्वभाव का क्रिया हम करें. Amen. आमेन. நம்முடைய தாளந்துகள் மல்டிப்ளை ஆக வேண்டும். जो प्रभु ने हमें दिया है वरदान को हम डबल करना है. Amen. आमेन. தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்கிறார், तिमुथियुस को पौलुस ये लिखा है, you must be rich in good work. तुम भले काम करने में बढ़ते जाना है. First Timothy 6:18 படிக்கும்போது, पहला तिमुथी 6:18 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பை சிந்தவிடவளாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். verse 18 நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கும் என்று சொல்கிறார். இது ஆங்கிலத்தில் பி ரிச் இன் குட் ஒர்க்னு சொல்லப்படுகிறது. और पहला तिमुथी 6:17-18 इस संसार के धनवानों को आज्ञा दे कि वे अभिमानी ना हो और चंचल धन पर आशा ना रखें, परंतु परमेश्वर पर जो हमारे सुख के लिए सब कुछ बहुतायत से देता है वह भलाई करें और भले कामों में धनी बने और उद्धार और सहायता देने में तत्पर हो. நம்முடைய மிஷன் ஒர்க் என்று சொல்லும்போது तो मिशन वर्क कहने पर do the good things. अच्छे भलाई करना, भले काम करना. Amen. आमीन. That is வேதம் சொல்கிறது spiritual fruits. ये आत्मिक फल लाने का विषय है. Amen. आमीन. ஆக the good work நல்ல பலன் கொடுக்கும்படிக்கு तो अच्छे काम
अच्छे फल लाने के लिए நம்முடைய வேலைகள் அன்பினால் நிறைந்த ஒரு வேலையா இருக்க வேண்டும். हमारा काम प्रेम से भरा हुआ काम होना चाहिए. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. காரணம் கர்த்தர் தந்திருக்கிறது ரெண்டு கற்பனையை தந்திருக்கிறார். ஒன்று நீ கர்த்தரிடத்தில் நேசிக்கும்படியாகவும் இரண்டாவது மற்றவரிடத்தில் நேசிக்கும்படியாகவும். दो प्रधान आज्ञा प्रभु ने दिया, एक प्रभु पर प्रेम रखने का, दूसरा दूसरों पर प्रेम रखने இந்த का. அன்பை காண்பிக்க வேண்டும், கிரியையினாலே காண்பிக்க முடியும். यदि हम प्रेम को दूसरों को दिखाना है तो वो काम के द्वारा ही சோ होता है. நம்முடைய வேலைகள் அன்பை பேஸ் பண்ணதா இருக்க வேண்டும். तो जो काम हम करते हैं वो प्रेम से होना चाहिए. நாம் கொடுத்தாலும் हम दें, அன்பு நிமித்தம் கொடுக்க வேண்டும். प्रेम के कारण देना है. ஈவன் காணிக்கை கொடுத்தாலும் यदि दान दे रहे हैं சோ அன்பு நிமித்தம் கொடுக்க வேண்டும். प्रभु पर प्रेम के कारण देना है. இதை பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். यही फरीसी लोगों को प्रभु ने कहा. என்ன சொன்னார்? प्रभु ने क्या कहा? நீங்கள் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் அதற்கு காரணமாயிருக்கிற அன்பையும் நியாயத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறார். और उन लोगों से यीशु मसीह ने कहा, तुम लोग दशवांश तो देते हो पर जो प्रेम और धार्मिकता का क्रिया है उसको छोड़ दिया है. That means that if that not love is there, மிக்ஸ் ஆகாவிட்டால் அந்த வேலை ஒரு குவாலிட்டியான உள்ள ஒரு வேலையா இருக்காது. तो प्रेम बिना कुछ भी करें वो काम का नहीं है. ஆமென். आमीन. நாம் மற்றவர்களை நேசிக்கிறோம் அல்லது கர்த்தரை நேசிக்கிறோம், हम एक दूसरे से प्रेम रखते हैं या प्रभु पर प्रेम रखते हैं, நான் அன்பு நிமித்தமாகவே நேசிக்க வேண்டும். हम प्रेम के कारण प्रेम करना है. இதையே ஹீப்ரு சாப்டர் 10 verse 24 படிக்கிறோம். அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களை நாம் விட்டுவிடாதிருப்போம். இப்ரானியர் 10:24 and और 25. प्रेम और भले कामों में उसकाने के लिए हम एक दूसरे की चिंता किया करें. ஆமென். आमीन. சபை கூடியவர்களை ஏன் விடக்கூடாது? कलीसिया इकट्ठा होना क्यों नहीं छोड़ना? அன்பையும் क्योंकि प्रेम நற்கிரியைகளுக்கு ஏவும்படி. और भले कामों को उसकाने के लिए. ஹalleluya. आमीन. ஹalleluya. हालेलुया. That is the gathering of church. यही कलीसिया के इकट्ठा होने का उद्देश्य है. நற்கிரியைகளை செய்ய ஏவும்படி. इसलिए एक दूसरे इकट्ठा होने का काम को छोड़ना नहीं है, भला काम करने के लिए. ஒருவருக்கு ஒரு அன்பு செய்யும்படி. एक दूसरे से प्रेम रखने के लिए சபை கூடி வருதல். हम इसलिए कलीसिया इकट्ठा होते हैं. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நாம் ஆராதனைக்கு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்படியா கூடி வந்தாலும் हम आराधना करने के लिए इकट्ठे होते हैं. நாம் அன்பு கூறும்படியே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். हम प्रभु के ऊपर जो प्रेम है उस कारण आराधना करना है. அவருக்கு கனத்தை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். और प्रभु की योग्य बढ़ाई देने के विषय होना चाहिए. நாம் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தினாலும் हम एक दूसरे से प्रेम रखे तो भी அல்லது சகோதர சகோதரிகள் என்று எடுத்தினாலும் அன்பு நிமித்தமே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். एक दूसरे के भी भाई बहनों से भी प्रेम के कारण ही हम भले काम करना है. Amen. आमीन. Amen. Amen. आमीन. அதுவே வேலைக்கு மினிஸ்ட்ரிக்கு தகுதியாகவும் இருக்கிறது. அதுவே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். यही कलीसिया के लिए और सेवकाई के लिए उद्देश्य है. இது தேவனுடைய சித்தத்தோடு அமைந்திருக்கிறது. ये परमेश्वर की इच्छा के साथ है. தேவ சித்தத்திற்கும் நம்முடைய கிரியைகளுக்கும் இணைந்து செயல்படக்கூடியதா இருக்கிறது. तो परमेश्वर की इच्छा और हमारा काम एक साथ मिलकर करना है. கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கிரியைகளை கண்டு நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். आपके भले कामों को देखकर लोग परमेश्वर की महिमा करना है. ஆமென். आमीन.
உங்கள் பேச்சை கண்டல்ல, हमारे बातचीत के लिए नहीं, உங்களுடைய தாளந்துகளை கண்டல்ல, आपके वरदानों को देखकर नहीं, உங்களுடைய மற்ற எல்லா செல்வங்களையும் ஜென்ம பெருமைகளையும் கண்டல்ல, आपके धन दौलत को देखे नहीं, உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? आपके अच्छे भले कामों को देखकर प्रभु की महिमा होना கர்த்தரை है, மகிமைப்படுத்த வேண்டும். प्रभु की महिमा करना ஆமென். है। आमेन। ஹalleluya. हालेलुया। நம்முடைய நற்கிரியைகள் என்னது? तो हमारा अच्छे भला काम क्या है? நம்முடைய கிரியைகளை கண்டு மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்களா? हमारे कामों को देखकर क्या लोग प्रभु की महिमा कर रहे हैं? அப்படி செய்தால் பிதாவை மகிமைப்படுத்துகிறீர்கள். ऐसे होता तो हम पिता की महिमा कर रहे हैं। ஆமென். आमेन। தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் காண்பிக்கிறீர்கள். हम दिखाते हैं कि हम परमेश्वर के संतान हैं। நம்முடைய நற்கிரியைகளை காண வேண்டும். तो हमारे भले काम प्रकट होना है। ஆமென். आमेन। அதுவே பிதா காண விரும்புகிறார். वही प्रभु भी देखना चाहता है। आमेन। आमेन। ஒரு வசனம் இருக்கிறது, என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் மறுபடியும் நம்மை பிறக்க வைக்கிறார் என்று தெரியுமா? दोबारा जन्म क्यों प्रभु चाहता है? நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. हम भले काम करने के लिए। ஆமென். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை கண்டு மகிமை அடைய வேண்டும். प्रभु हमारा कामों को देखकर महिमा पाना है। ஆமென். आमेन। நான் இவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தது, मैं इनको पाप की क्षमा किया நாம் மறுபடியும் பிறக்க செய்தது. और इसको दोबारा जन्म होने दिया। ஃபார் வாட்? क्या के लिए? நாம் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படிக்கு. हम परमेश्वर की कामों को प्रकट करने के लिए। நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். हम जगत के लिए उजाला है। ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும். तो इसलिए लोग हमारा भले कामों को देखना है। நான் இன்னார் என்று அறிய வேண்டும். हम कौन है दुनिया जानना है। அது அறியாவிட்டால் यदि ऐसे नहीं हो रहा है, டவுட் என்ன, ஒரு பல்பு எரியாவிட்டால் அது ஷேப்பு மட்டும் பல்பு போல தெரியுது, டியூப் லைட்டு நல்லா இருக்குது, ஆனால் லைட்டு கொடுக்காவிட்டால் बल्ब तो है, बल्ब देखने में बल्ब लग रहा है पर वो रोशनी नहीं दे रहा, तो இருட்டில் இது லைட்டு கொடுக்காவிட்டால் अंधेरा में वो अपना उजाला नहीं दे रहा है, என்னாகும்? क्या होता है? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது நம்முடைய ராஜ்யத்திற்காக சொல்வதற்கு முதலாவது இவ்வுலகத்திலே வெளிச்சமாயிருக்க விரும்புகிறார். प्रभु हमें इसलिए चुना है हम जगत के लिए उजाला बने रहें, நற்கிரியைகளை செய்ய விரும்புகிறார். भले काम करें। ஆதாம் பாவம் செய்தான், आदम पाप किया, பாவம் அவன் மூலமாக இப்பூமிக்கு வந்தது. पाप उसके द्वारा संसार में प्रवेश हुआ। ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு पर प्रभु ने हमें चुना है பாவத்தை செய்வதற்கல்ல, पाप करने के लिए नहीं, நீதியை செயல்படுத்துவதற்கு. धार्मिकता करने के लिए। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। நீ உலகத்துக்கு வெளிச்சமாயிருப்பதற்கு, हम संसार के लिए उजाला बनकर रहने உன் के लिए, நற்கிரியைகளை அவர் வெளிச்சமாக காண்பிப்பதற்கு. हमारा भले कामों के द्वारा प्रकाश होने के लिए। நீங்க வெளிச்சமா இருக்கன்னு சொல்லிட்டு தலையிலையும் கையிலையும் ஒரு டியூப்லைட் கட்டிட்டு ஓடுறதா இல்ல. तो उजाला देना इसका मतलब नहीं है हमारा सिर पर कुछ लाइट लेके भागे। பைபிள் சே உன் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பதாக. तेरे भले काम दूसरों के लिए प्रकाश के काम हो। உன்னை காண்பது உன் முகத்தை மட்டுமல்ல, உன் கிரியைகளை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். हमारे चेहरों को नहीं, हमारा कामों को देखना है। ஆமென். आमेन। நீங்கள் உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். तुम संसार के लिए नमक हो। உப்பு சாரமற்று போனால் यदि नमकीन खत्म हो जाएगा, எதனால் சாரமாக்கப்படும்? उसको कैसे नमकीन किया जाएगा? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாதார் என்று வேதம் சொல்கிறது. वो नमक फेंके जाने के लिए छोड़कर और कुछ काम का लायक नहीं रहेगा। கடைசியாக
நம்முடைய குட் ஒர்க் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஹோலினஸ். और अंत में हमारा जो भले काम है वो पवित्रता होना है. இந்த பசுத்தம் என்றால் என்ன? पवित्रता क्या है? நல்ல வெள்ளை வஸ்திரம் உடுத்து நல்ல குளிச்சு சுத்தமாக இருக்கிறதெல்லாம் பசுத்தம். अच्छे सफ़ेद वस्त्र पहनना पवित्रता नहीं है. தட் இஸ் சுத்தம். वो शुद्ध है. நாம் பசுத்தராக வேண்டும் என்றால், यदि हम पवित्र बनना चाहते हैं, நம்முடைய கிரியைகள், பைபிள் சே த ரைச்சியஸ்னஸ் வில் கன்வெர்ட் இன்டு த ஹோலினஸ். हमारी धार्मिकता पवित्रता हो जाती है. ஆமென். நம்முடைய கிரியைகள் நீதியின் கிரியைகளாக இருக்கும்போது இந்த நீதியின் கிரியைகள் நமக்கு பசுத்த வஸ்திரங்களாக மாற்றப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. हमारे काम धार्मिकता के काम है तो वो हमारे लिए धार्मिकता का वस्त्र कहलाया जाता है. கர்த்தருக்குள்ளே நான் பசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பசுத்தராயிருங்கள். जैसे प्रभु पवित्र है वैसे हम भी पवित्र होना है. நாம் பசுத்தமாய் இருப்பதற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். और हम पवित्र होने के लिए ही प्रभु ने हमें बुलाया है. ஆகிய அந்த நோக்கம் நிறைவேறா பட்சத்தில், அந்த மிஷன் நிறைவேறா பட்சத்தில், इसलिए वो उद्देश्य वो काम पूरा ना होने पर நாம் அவரை சந்திப்பது எப்படி? हम कैसे प्रभु से பசுத்தம் मिलेंगे? இல்லாமல் ஒருவனும் தேவனை சந்திக்க முடியாது. बिना पवित्रता कोई भी प्रभु से Never, मिलेंगे never, नहीं. never. कोई भी दर्शन नहीं पाते. அப்படியானால் உன்னுடைய விஷன் நிறைவேறாது. तो ऐसे करेंगे तो हमारा दर्शन पूरा नहीं होता. ஆமென். आमीन. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் விஷன் நிறைவேறாது? क्यों मिशन पूरा नहीं होता? மிஷன் ஒர்க் நிறைவேறப்படவில்லை. क्योंकि हम मिशन नहीं किया है. ஆமென். நம்முடைய நீதியின் கிரியைகளால் நிறைந்திருக்க வேண்டும். हम धार्मिकता के क्रिया से बने रहना है. Righteousness and holiness is a new creation. और पवित्रता और धार्मिकता नई सृष्टि का गुण है. இந்த நற்கிரியினாலே நாம் நிறையப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விஷனை நாம் நிறைவேற்ற முடியும். हम भले कामों से भरपूर होना है तभी इस काम को हम पूरा कर सकते हैं. ஆமென். இந்த நாள் தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற தேவ ஜனமே, तो आज के दिन भी प्रभु का वचन सुन रहे हैं आप. எக்ஸாமின் நாம் செயல்படுகிற காரியங்கள் நற்கிரியைகளாக இருக்கிறதா? क्या हमारा काम अच्छे भले काम है? வேதம் சொல்கிறது, वचन कहता है ஒருவன் நற்கிரியினால் நிறைப்பதினால் அவன் கனத்தையும் மகிமையும் சமாதானத்தையும் காத்துக்கொள்கிறான். तो अच्छे भले काम के द्वारा एक जन अपना महिमा को अपने नाम को अच्छा रखता है. இது தனிப்பட்ட விஷன், ये एक एक व्यक्ति का दर्शन है, தனிப்பட்ட மிஷன். एक एक व्यक्ति का काम है. இதை நாம் நிறைவேற்றுவோமாக. इसको हम पूरा करना है. ஆமென். அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டிய மிஷன் வேலை இரண்டாவதாக இருக்கிறது. हम दूसरों के लिए करने का काम दूसरा है. நீங்கள் நற்கிரியைகளை செய்யும்போது जब हम अच्छे भला काम करते हैं மற்றவர்களுக்கு நன்மை பெறுவார்கள். दूसरों को भी भला होगा. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். हम दूसरों के लिए आशीष के कारण बनेंगे. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆக இந்த நாளிலே சபையானது நற்கிரியினாலே ரிச் ஆகும்படிக்கு, तो आज के दिन भी कलीसिया भले काम कर कर धनी बनने के लिए, நம்முடைய நீதியின் செயல்கள் பசுத்தமாக கன்வெர்ட் ஆகும்படிக்கு, हमारी धार्मिकता की क्रिया है पवित्रता में बदल जाने के लिए கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. प्रभु हम सबको सहायता करें. ஆமென். Can you fulfill your mission? क्या आप अपना काम को पूरा कर सकते हैं? Already? क्या तैयार है? இது மிஷன் ஸ்கூல் அல்ல, मिशन एक स्कूल नहीं है, மிஷன் ஹாஸ்பிட்டல் கிடையாது. मिशन एक हॉस्पिटल नहीं है. அப்கோர்ஸ் மிஷன் ஸ்கூல்லையும் மிஷன் ஹாஸ்பிட்டலையும் அவர்கள் ஈஸியாக மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார்கள். पर वो एक जरिया है दूसरों तक पहुंचने के लिए. இது மிஷன் சர்ச். पर हमारा मिशन है कलीसिया. ஆமென். आमीन. சர்ச்சுடைய மிஷன் ये कलीसिया के मिशन है. மனம் திரும்புதல், मन फेरना,
பாவ மன்னிப்பு பெறுதல், पाप की क्षमा पाना, மறுபடியும் பிறப்புதல், दोबारा जन्म होना, நற்கிரியைகளை செய்து अच्छे भले काम करना, நீதியின் கிரியைகளை செய்து धार्मिकता की क्रिया करना, பசுத்தமாக மாதலை காத்து கொள்ளுதல், पवित्रता को संभालना, சமாதானத்தை காத்து கொள்ளுதல், शांति को संभालना, இவையாகும் நம்முடைய மிஷன் ஒர்க்கில் இருப்பதாக. ये सब कुछ हमारा मिशन हो. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த சக்சஸ்ஃபுல் மிஷனாக இருந்து கர்த்தர் இந்த சபையை எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யட்டும். हमें से हर एक जन इस विषय में सफल होने के लिए और जिस उद्देश्य से इस कलीसिया को प्रभु ने नियुक्त किया है वो पूरा होने के தேவன் लिए இதை सहायता விரும்புகிறார். करें. प्रभु यही चाहता है நாம் நிறைவேற்றுவோம். हम उसको पूरा करें. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதி பெறுவோம். प्रभु के राज्य में प्रवेश होने के लिए हम योग्य बने. ஆமென். आमीन. யாவரும் எழுந்து நிற்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக, மிஷனுக்காக, ரட்சிப்பை நிறைவேறும்படியாக பயபக்தியோடும் பக்தியோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் இந்த நிறைவேற்றலை, பரிபூர்ணமான ஒரு நிறைவேறலை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். Praise the Lord. Praise you, Lord. Praise you, Lord. Praise you. Hallelujah. Praise you. Praise you. मेरे जीने का कारण तू है, मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है, मैं जीऊं या मरूं वो तेरे लिए है, तू मेरा प्रभु
मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है, मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है। मैं जीऊं या मरूं वो तेरे लिए है, तू मेरा प्रभु, तू मेरा प्रभु, तू मेरा प्रभु। या युद्ध अल्फा ओमेगा आदि अंत परमेश्वर, you are alone be worthy to be praised, O Father. We come to thy presence with your holy name, Yeshua. The name Yeshua is high above the hall, above the kingdom, above the heaven, above the earth. Lord, we kneel down unto your holy name, Yeshua. We lift up your holy name, Yeshua. You are the reason of our salvation. You are the reason of our vision. You are the reason of our mission. Let your righteousness overrule every one of the heart, O Father. Let their holiness be increased by your righteousness, Father. உம்முடைய நீதியினாலே சபை பசுத்தமாக்கப்படுகிறோம். जीवन में प्रवेश करने के लिए, तेरी पवित्र आत्मा में निरंतर करने के लिए भी इस समय संपूर्ण हृदय से समर्पण करते हैं. Let your joy or peace and thy protection be with everyone who are gathering in your name. यीशु मसीह का पवित्र नाम से मांगते हैं. His face shine upon you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. Yehovah आशीष दे, महफूज रखे उसका नूर बसे हम पर रहम करे, सदा उसकी नजर तेरे ओर रहे और सुकून मिले. May the grace of the Lord Yeshua and the communion of the Holy Spirit be with you all forever.